Good morning student. Today 11th physicsல vehicle on a leveled circular road. சரிசமமான வட்டச்சாலையில் செல்லும் வாகனம். அந்த டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்மா. நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும், கவனிக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட்டில் ஒரு கார் போயிட்டுருக்கு. அப்படிங்கும் பொழுது இந்த கார் என்ன பண்ணும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் கீழே அமுங்கும் இல்லையம்மா. அப்போது அந்த சர்ஃபேஸு அதற்கு மேலே ஒரு ஃபோர்ஸை, கார் மேலே ஒரு ஃபோர்ஸை ஆப்போசிட் டைரக்ஷனில் அப்ளை பண்ணும். அதுதான் நார்மல் ஃபோர்ஸு. இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் நார்மல் ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும், கார் மூவ் ஆகும். இந்த மாதிரி ஒரு கர்வ்டு ரோடு, வளைவான பாதையில் இந்த கார் போகும் பொழுது பார்த்திங்கனாக்கா இந்த கார் மேலே 3 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும். டவுன்வர்ட் டைரக்ஷனில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அப்வர்ட் டைரக்ஷனில் நார்மல் ஃபோர்ஸ் அண்டு இந்த காருக்கும் ரோடுடைய சர்ஃபேஸுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். சரியா குட்டி? அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனால் ஏற்படக்கூடியது. அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா டுவர்ட்ஸ் த சென்டர். இந்த வளைவு ரோடு இருக்கு இல்லையா குட்டி, அதனுடைய சென்டரை நோக்கி அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு தேவையான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணும். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் இந்த காருக்கு சேஃபாக டேர்ன் ஆகி போகிறதுக்கு தேவையான அந்த மைய நோக்கு விசை, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை கொடுக்கும். அந்த ஃபோர்ஸோடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த சென்டர். ஓகேவா? இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்கு இல்லையா குட்டி, ரோடுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், இதனுடைய சென்டரை நோக்கி அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோடைய டைரக்ஷனும் நமக்கு இருக்கும். சரியாம்மா? இப்போ இந்த காருடைய மாஸை எம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை ஆர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை எஃப்எஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இந்த காருடைய ஸ்பீடை நம்ம வி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரியம்மா? ஸோ அப்போது அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் பார்த்திங்க அப்படின்னாக்கா தேவையான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது. சரியா? அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். பாருங்கள், இதுதான் இந்த டயக்ராமும் அதே தான். அந்த கர்வ்டு ரோடு, அதாவது ஹரிசாண்டலாக இருக்கக்கூடிய அந்த கர்வ்டு ரோடில் இந்த கார் போகும் பொழுது அதில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் நார்மல் ஃபோர்ஸ் அப்வர்ட், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் அண்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா டுவர்ட்ஸ் த சென்டர். ஓகேவா? இந்த டைரக்ஷனில் இருக்கும். இப்போது அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் பார்த்திங்க அப்படின்னாக்கா கார் டேர்ன் ஆகிறதுக்கு தேவையான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். எம் வி ஸ்கொயர்ட் பை ஆர் ஈக்குவல் டு எஃப்எஸ். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். சரியாம்மா? இதெல்லாம் ஆஃப் மார்க், ஒரு மார்க் கொடுத்துருவாங்க கண்ணு. இந்த ஈக்குவேஷன்ஸுக்கெல்லாம் இந்த ஈக்குவேஷன்லாம் பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அழகாக என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இங்கே நம்ம நல்லா கவனிக்கணும், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் தேவையான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. எம் அப்படிங்கிறது காரோடைய மாஸ், வி காரோடைய ஸ்பீட், ரேடியஸ் ஆர் அப்படிங்கிறது அந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஓகேவாம்மா? நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனில் பார்க்கும் பொழுது அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுடைய வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் கண்ணு இருக்கும், 0 to மேக்ஸிமம் வேல்யூ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்காடாமா? அதை ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ எஃப்எஸ் தென் ஆர் லெஸ் தென் ஈக்குவல் டு மியூஎஸ் எம்ஜி. இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமாக்கா நமக்கு ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். என்ன கண்ணு பார்த்துருக்கோம்? அதாவது அந்த ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்ன கண்ணு பார்த்தோம், நார்மல் ஃபோர்ஸ். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு மியூஎஸ் என் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், எம்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த ஈக்குவேஷன்லாம் ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையம்மா? மியூஎஸ் அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அந்த சர்ஃபேஸோடைய நேச்சரை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதெல்லாம் ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. அப்போது இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம 2 கண்டிஷன் நம்ம பார்க்க போகிறோம். என்ன கண்டிஷன் அப்படின்னா இந்த கார் அந்த சர்க்குலர் ரோடில் சேஃபாக டேர்ன் ஆகணும் அப்படின்னா, இந்த சர்க்குலர் ரோடில் இந்த கார் சேஃபாக டேர்ன் ஆகணும் அப்படின்னா அந்த காரோடைய ஸ்பீடு என்னவாக இருக்கணும். சப்போஸ் இந்த கார் சேஃபாக டேர்ன் ஆகாமல் நேராக இப்படி ஸ்கிட் ஆகி போகணும் அப்படின்னா என்ன ஸ்பீடில் போனால் அந்த மாதிரி நம்ம வழுக்கிட்டு போவோம், சறுக்கிட்டு போகும் காரு அப்படிங்கிறத
நம்ம 2 கண்டிஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த டாப்பிக்கு. தெரியுதா குட்டி? ஃபஸ்ட்டு இந்த கார் வந்து அந்த கர்வ்டு பாத்தில் சர்ஃபாக டேர்ன் ஆகணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம பார்த்தோம், அந்த காருடைய டயருக்கும் ரோடுடைய சர்ஃபேஸுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனால் ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் அந்த காருக்கு தேவையான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்காடா குட்டி? ஸோ அப்போது அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதை ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிக்கிறோம். ஒன்றுமே இல்லை, என்னடா இவ்வளோ ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்லாம் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஸோ அப்போ அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு எது குட்டி ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். mv² r ஈக்குவல் டு μs mgக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா? இப்போ இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணலாம். எம்மும் கேன்சல். இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, அந்த கார் அந்த கர்வ்டு ரோட்டில் என்ன ஸ்பீடில் போணுச்சு, என்ன மேக்ஸிமம் ஸ்பீடில் போணுச்சுனாக்கா அது வந்துட்டு சேஃபாக டேர்ன் ஆகும், விபத்து இல்லாமல் போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு ஸ்பீடு வேணும். அப்போ v² ஈக்குவல் டு இந்த ஆரை நம்ம அந்தாண்ட கொண்டுட்டு போயிடலாம். ஓகேவாம்மா? ஸோ μs rg நமக்கு v தான் வேணும். ஸோ அப்போ v ஈக்குவல் டு √() μs rg. ஓகேவா குட்டி? μs rg. இதில் r அப்படிங்கிறது அந்த ரேடியஸ் ஆஃப் ரோடுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், g அப்படிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, μs கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகேவாம்மா? அப்போ v அப்படிங்கிறது அந்த கார் போகக்கூடிய ஸ்பீடு. என்ன மேக்ஸிமம் ஸ்பீடில் அந்த கார் அந்த சர்க்குலர் ரோடில் போணுச்சுன்னா சேஃபாக டேர்ன் ஆகும். அந்த வேல்யூவுக்கு ஈக்குவலாகவோ அல்லது இதை விட குறைவான வேல்யூவாக இருந்துச்சுன்னா அந்த கார் என்ன பண்ணும்? சேஃபாக டேர்ன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா குட்டி? அதை தான் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன நல்லா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த கார் சேஃபாக டேர்ன் ஆகிறத டிட்டர்மைன் பண்ணக்கூடியது, தீர்மானிக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமாக்கா ஸ்பீடு தான். அந்த சர்ஃபேஸோடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? இந்த μs தான் கார் வந்து சேஃபாக டேர்ன் ஆகிறத தீர்மானிக்குது அப்படிங்கிறத நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிறோம். கார் சேஃபாக டேர்ன் ஆகிறத டிட்டர்மைன் பண்ணக்கூடியது இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம கர்வ்டு ரோட்டில் போகும்பொழுது வளைவான பாதையில் நீங்கள் பிரிட்ஜில் போகும்போது பார்த்துருப்பீங்க, வெளியில் எங்கேயாவது போகும்பொழுது ஹைவேஸில் போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்பீடு லிமிட் அப்படின்னு சொல்லி அந்த வளைவான பாதையில் வச்சுருப்பாங்க. அந்த லிமிட்டில் நீங்கள் போகணும், இல்லைனா அதை விட குறைவான லிமிட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா சேஃபாக டர்ன் ஆகலாம். அதை விட வேகமாக போனீங்கன்னா என்ன ஆகும்? காரு ஸ்கிட் ஆகி போயிடும். சரியா குட்டி? அதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த இந்த mv²/r அப்படிங்கிறது என்ன குட்டி? நமக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவலாகவும் அந்த பேலன்ஸ் ஆஃப் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணி நமக்கு அந்த ஸ்பீடோடைய வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போது அந்த கார் ஸ்கிட் ஆகணும் அப்படின்னா என்ன மீனிங்? இப்போ நம்ம இந்த ஸ்பீடு இந்த வேல்யூவை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதுதான் இந்த டேர்மில் கொடுத்துருக்காங்க. mv²/r greater than μ² mg, μ² less than v²/rg. அதாவது இந்த வேல்யூ வியோடைய வேல்யூ அதிகமாகவும் இந்த வேல்யூ குறைவாகவும் இருந்தது அப்படின்னாக்கா கார் என்ன பண்ணும்? அந்த கர்வ்டு ரோடில் ஸ்கிட் ஆகி போகும். ஓகேவா? நேராக போய் முட்டிக்கும். அந்த கர்வ்டு பாத்தில் அந்த சேஃபாக டேர்ன் ஆகாமல் இந்த வளைவு பாதையில் இப்படி வளைஞ்சி போகாமல் நேராக போயிடும். என்ன ஆக்சிடென்ட் தான் ஆகும். அதனால தான் அந்த சேஃப் லிமிட் இவ்வளோ, அதுக்கு விட குறைவாகவோ அல்லது அதுக்கு ஈக்குவலாகவோ தான் நம்ம போகணும். அதை விட அதிகமான ஸ்பீடில் நம்ம போனோமாக்கா நமக்கு அது என்ன டேஞ்சர் தான். ஓகேவா? நீங்கள்லாம் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே தான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம். கன்சிடர் எ சர்க்குலர் லெவல்டு ரோட் ஆஃப் ரேடியஸ் 10 meter having coefficient of static friction 0.81. There are 3 cars A, B and C traveling with speed 7 meter per second, 8 meter per second and 10 meter per second respectively. Which car will skid when it is moved in the circular level road? G equal to 10 meter per second squared அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 கார் கண்ணு ஏபிசி அப்படின்னு சொல்லி 3 கார் போகுது. ஒரு அந்த சர்க்குலர் லெவல்டு ரோடில் போகுது, ஹரிசாண்டல் கர்வ்டு ரோடில் போகுது. ஏ காருடைய ஸ்பீட் 7, பி காருடைய ஸ்பீடு 8 மீட்டர் பர் செகண்ட், சி காருடைய ஸ்பீடு 10 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க.
இப்போ எந்த கார் வந்து இதில் எந்த கார் வந்து சேஃபாக டேர்ன் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த கார் சேஃபாக டேர்ன் ஆகும், அதே மாதிரி எந்த கார் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்கிட் ஆகும், வளைஞ்சி போகாமல் சறுக்கிட்டு போகும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம் இல்லையா குட்டி, கார் வந்து சேஃபாக டேர்ன் ஆகணும் அப்படின்னாக்கா அந்த மேக்ஸிமம் ஸ்பீடாக்கு ஈக்குவலாகவோ அல்லது அதை விட குறைவாகவோ இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளுடைய கார் வந்து சேஃபாக டேர்ன் ஆகும். அந்த மேக்ஸிமம் ஸ்பீடை விட அதிகமாக போணுச்சு அப்படின்னாக்கா கார் வந்து ஸ்கிட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்காடா குட்டி? அப்போ V = √μ²RG. ஓகேவா? அதுக்கு ஈக்குவலாகவோ அல்லது அதை விட குறைவாகவோ இருந்துச்சுன்னா கார் சேஃபாக டேர்ன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை கால்குலேட் பண்ணலாம். μs அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், அவங்களே கொடுத்துட்டாங்க 0.81. R அப்படிங்கிறது ரேடியஸ், அதுவும் அவங்க கொடுத்துட்டாங்க பாருங்கள். அதனுடைய சர்க்குலர் லெவல் ரோடுடைய ரேடியஸ் 10 மீட்டர், அதுவும் நம்ம இங்கே போட்டுக்கிறோம். ஜியோடைய வேல்யூவும் கொடுத்துட்டாங்க 10 மீட்டர்/s². எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 10 10 100, அப்போ 81. 81க்கு ஸ்கொயர் ரூட் போட்டிங்கனாக்கா 91 மீட்டர்/செகண்ட். ஓகேவா குட்டி? இப்போது இது வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போது இந்த ஸ்பீடு மேக்ஸிமம் ஸ்பீடு நம்ம 9 மீட்டர்/செகண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏ காருடைய ஸ்பீடு என்ன கண்ணு? 7 மீட்டர்/செகண்ட். அப்போது இந்த 9 மீட்டர்/செகண்டை விட அது கம்மியாக இருக்குது. அப்போ அந்த கருடு ரோட்டில் ஏ கார் சேஃபாக டேர்ன் ஆகி போயிடும். நெக்ஸ்ட்டு பி காருடைய ஸ்பீடு என்ன கண்ணு? 8 மீட்டர்/செகண்ட். இங்கே 9 மீட்டர்/செகண்ட். ஸோ அப்போ இந்த மேக்ஸிமம் ஸ்பீடை விட அது கம்மியாக தான் இருக்குது. அப்போ பி காரும் சேஃபாக டேர்ன் ஆகிடும். சி கார் பாருங்கள் 10 மீட்டர்/செகண்ட். ஆனால் இந்த மேக்ஸிமம் ஸ்பீடை விட அது அதிகமாக இருக்குது. நம்ம டிட்டர்மைன் பண்ணன அந்த ஸ்பீடை விட அந்த சி காரோடைய ஸ்பீடு அதிகமாக இருக்குது. அப்போ அது என்ன பண்ணோம்? நேராக போய் முட்டிக்கும். ஓகேவா? ஸ்கிட் ஆகி போயிடும், சறுக்கிக்கிட்டே போயிடும். சரியா குட்டி? சேஃபாக டேர்ன் ஆகாது. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நல்லா பொறுமையாக படித்து என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத யோசித்து பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா குட்டீஸ்? இப்போ நம்ம பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ், வெளி விளிம்பு உயர்த்தப்பட்ட சாலை, அந்த டாபிக் பார்க்க போகிறோம். ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்மா கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. லாஸ்ட்டு பிக்சரில் நம்ம என்ன கண்டு பார்த்தோம்? ஒரு கர்வ்டு ரோடு, அதில் ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் ஒரு கார் போகும் பொழுது அது ஸ்கிட் ஆகிறது அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் சர்ஃபேஸோடைய நேச்சரை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரியாம்மா? ஸோ அப்போது அந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸை விட இந்த ரோடு பார்த்திங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் அதனுடைய அவுட்டர் எட்ஜை ரெய்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா குட்டி? இன்னர் எட்ஜை விட அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ரோடில் இருக்கக்கூடிய இன்னர் எட்ஜை விட அவுட்டர் எட்ஜை கொஞ்சம் ரெய்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு தான் பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த கார் ஸ்கிட் ஆகிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக சர்க்குலர் ரோடில் இருக்கக்கூடிய இன்னர் எட்ஜை விட அவுட்டர் எட்ஜை கொஞ்சம் தூக்கி ரெய்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ். இந்த ஆங்கிள், இதை தான் நம்ம பேங்கிங் ஆங்கிள். இந்த ஹரிசாண்டலுக்கும் ரோடுடைய சர்ஃபேஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள், இதை தான் நம்ம பேங்கிங் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியாம்மா? இப்போது இந்த ஆங்கிளை நம்ம தீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி கர்வ்டு ரோடு, ஓகேவா குட்டி? இந்த மாதிரி ஒரு கர்வ்டு ரோடு, பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ், அந்த ரோடில் வந்து கார்ஸ் போகுது அப்படிங்கும் பொழுது அதில் என்னென்ன ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த பிக்சர்லலாம் அந்த ரோடு எப்படி இருக்கும்? பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா குட்டி? இந்த மாதிரி இருக்கும். இன்னர் எட்ஜை விட அவுட்டர் எட்ஜ் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெய்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. கார் வந்து ஸ்கிட் ஆகி போகாமல் இருக்கிறதுக்கு, அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஸ்கிட் ஆகி போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. சரியாம்மா? அப்போது அந்த போகக்கூடிய இந்த மாதிரி ஒரு ரோட்டில் போகக்கூடிய அந்த காரில் என்னென்ன ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நல்லா இந்த டயக்ராம் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். சரியா குட்டி? இந்த காரில் ஃபஸ்ட்டு டவுன்வர்ட் டைரக்ஷனில் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸு ஆக்ட் ஆகும். இதுதான் ஹரிசாண்டல் சர்ஃபேஸு. இது இன்னர் எட்ஜை விட அவுட்டர் எட்ஜு ரெய்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் ரோடுடைய சர்ஃபேஸு. ஓகேவா குட்டி? இப்போது இதுதான் அந்த காருடைய சென்டர் ஆஃப் மாஸு. ஓகேவா? அப்போது இங்கே காருக்கு மேலே ஆக்ட் ஆகக்கூடிய அப்பர் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகக்கூடிய நார்மல் ஃபோர்ஸு இந்த சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக இந்த டைரக்ஷனில் இருக்கும். சரியா? இப்படி போடக்கூடாது. இந்த அவுட்டர் எட்ஜ் வந்து இதை ரெய்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் காருக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா காருடைய சர்ஃபேஸ் எப்படி இருக்குது, அப்போ நார்மல் ஃபோர்ஸு இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். அப்போ நார்மல் ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இல்லை இந்த கேஸில். சரியா?
அப்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலான நார்மல் ஃபோர்ஸுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கு இந்த நார்மல் ஃபோர்ஸை நம்ம 2 காம்போனண்ட்டாக பிரிக்கிறோம். சரியா குட்டி? இந்த ஆங்கிள் தீட்டா. ஸோ இந்த ஆங்கிள் தீட்டா. அப்போ இது n cos தீட்டா, இது n sin தீட்டா. ஓகேவாம்மா? ஏன்னாக்கா இங்கே நார்மல் ஃபோர்ஸு கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இல்லை. இந்த கிராவிடேஷனலுக்கு ஃபோர்ஸுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண நார்மல் ஃபோர்ஸை 2 காம்பனண்ட்டாக பிரிக்கிறோம். இது n cos தீட்டா, இந்த ஃபோர்ஸ் பார்த்தோங்க அப்படின்னாக்கா n sin தீட்டா. n cos தீட்டாவும் இந்த mgயும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பேலன்ஸ் ஆகிடுது. ஸோ அப்போ இந்த காருக்கு தேவையான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை கொடுக்கறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த n sin தீட்டா தான் இந்த காருக்கு தேவையான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை கொடுக்குது. சரியாம்மா? இப்போது நம்ம இந்த ஃபோர்ஸஸ்க்கு நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ணலாம். நியூட்டன் செகண்ட் லா என்ன கண்ணு? F ஈக்குவல் டு ma. ஸோ பாருங்கள், அப்போ n cos தீட்டா ஈக்குவல் டு mg இந்த ஈக்குவேஷன். இதுக்கெல்லாம் ஆஃப் மார்க் 1 மார்க் கொடுத்துருவாங்க கண்ணு. நீங்கள் எழுதி பார்த்து படிங்க. சரியா? அதே மாதிரி இந்த ஃபோர்ஸ் பாருங்கள், n sin தீட்டா தான் அந்த காருக்கு தேவையான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை கொடுக்குது. ஸோ அப்போ n sin தீட்டா ஈக்குவல் டு mv²/r. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் நம்பர் 2வை ஈக்குவேஷன் நம்பர் 1ஆல் டிவைட் பண்ணலாம். ஓகேவா? டிவைட் பண்ணிங்க அப்படின்னாக்கா என்ன கண்ணு வரும்? n கேன்சல். ஓகேவா? அதே மாதிரி m கேன்சல். ஸோ அப்போ sin தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. ஆமாம் தானே கண்ணு? ஈக்குவேஷன் நம்பர் 2வை 1ஆல் டிவைட் பண்ணுறோம். அதே மாதிரி v² டிவைடட் பை ஆர். அதே மாதிரி அந்த ஈக்குவேஷனில் g இருக்குது. இந்த டேர்ம் நமக்கு வரும். ஓகேவா? n கேன்சல், m இந்த ஈக்குவேஷனில் கேன்சல். sin தீட்டா பை காஸ் தீட்டா நமக்கு தெரியும். என்ன டேர்ம் கண்ணு? டேர்ன் தீட்டா. ஓகேவா? ஸோ அப்போ டேர்ன் தீட்டா ஈக்குவல் டு, அதான் இந்த இடத்துல போட்டிருப்பாங்க, டேர்ன் தீட்டா ஈக்குவல் டு v²/rg. டேர்ன் தீட்டா ஈக்குவல் டு v²/rg அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஓகேவா? நமக்கு என்ன கண்ணு வேணும்? அந்த சேஃப் ஸ்பீட் என்ன வேணும்? v தான் வேணும். அப்போ v² ஈக்குவல் டு டேர்ன் தீட்டா இன்ட்டு rg. ஓகேவா? v² ஈக்குவல் டு rg டேர்ன் தீட்டா. நமக்கு என்ன கண்ணு வேணும்? ஸ்பீடு மட்டும்தான் வேணும். அப்போ v ஈக்குவல் டு √rg டேர்ன் தீட்டா. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் சைடில் எழுதிக்கிட்டே வாங்க. r அப்படிங்கிறது அந்த சர்க்குலர் ட்ராக்கோடைய ரேடியஸ். g ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. தீட்டா பேங்கிங் ஆங்கிள். ஓகேவா? இந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸுக்கும் ரோடுடைய சர்ஃபேஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள், அதுதான் பேங்கிங் ஆங்கிள். சரியா? அப்போது இந்த காருடைய சேஃப் ஸ்பீடு, இந்த சேஃப் ஸ்பீடில் இந்த பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸு, அந்த அவுட்டர் எட்ஜு ரைஸ் பண்ணியிருக்கக்கூடிய கர்வ்டு ரோடில் கார் போகக்கூடிய சேஃப் ஸ்பீடை டிட்டர்மைன் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஆரும் தீட்டாவும் தான். அந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் பேங்கிங் ஆங்கிளும் தான் டிட்டர்மைன் பண்ணுது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். இப்போது இந்த சேஃப் ஸ்பீடை விட கார் பார்த்திங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. அப்போது கார் என்ன பண்ணும்? அவுட்டர் எட்ஜை நோக்கி ஸ்கிட் ஆகும். அப்போது அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுன்னா அடிஷ்னலாக சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை கொடுத்து கார் அவுட்டர் எட்ஜில் ஸ்கிட் ஆகிறத அவாய்ட் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த சேஃப் ஸ்பீடை விட கார் குறைவான ஸ்பீடில் போகும் பொழுது கார் இன்னர் எட்ஜை நோக்கி ஸ்கிட் ஆகும். அப்போது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை குறைச்சி கார் இன்னர் எட்ஜில் ஸ்கிட் ஆகிறத அவாய்ட் பண்ணும், சேஃபாக போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கார் ஹை ஸ்பீடில், இந்த சேஃப் ஸ்பீடை விட ஹை ஸ்பீடில் போகும் பொழுது இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸால் தேவையான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை கொடுக்க முடியாது. அதனால் கார் என்ன பண்ணும்? ஸ்கிட் ஆகிடும். ஓகேவா? அதனால தான் நமக்கு விபத்தெல்லாம் ஏற்படுறது. சரியா குட்டி? இந்த டாபிக் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்மா. இதில் கொஷினையும் கேட்பாங்க, ப்ளஸ் இதிலேருந்து சம்ஸும் கேட்பாங்க. இப்போது நம்ம எக்ஸாம்பிள் 3.25 பார்க்கலாம். கன்சிடர் எ சர்க்குலர் ரோட் ஆஃப் ரேடியஸ் 20 மீட்டர் banked at an angle of 15 degree. With what speed car has to move on the turn so that it will have safe turn? ஓகேவா குட்டி? என்ன கொடுத்துருக்காங்க? அந்த சர்க்குலர் ரோடுடைய ரேடியஸ் கொடுத்துட்டாங்க 20 மீட்டர், ஆங்கிள் பேங்க்டு அட் அன் ஆங்கிள் ஆஃப் 15 டிகிரி அது கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அது சேஃபாக போகக்கூடிய ஸ்பீடோட கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா குட்டி? நம்ம லாஸ்ட்டு பிக்சரில் பார்த்தோம், v ஈக்குவல் டு √rg டேர்ன் தீட்டா. ஆர் அப்படிங்கிறது அந்த சர்க்குலர் ரோடுடைய ரேடியஸ்.
G acceleration due to gravity 9.8 meter per second ஸ்கொயர்டு. ஓகேவா? தீட்டா பேங்கிங் ஆங்கிள், அந்த ஆங்கிள் கொடுத்துட்டாங்க 15 டிகிரி. ஸோ அப்போ ஆர் 20 இன்ட்டு 9.8 இன்ட்டு டர்ன் 15 டிகிரி. ஸோ 20 9.8 டர்ன் 15க்கு லாக் புக்கில் வேல்யூ பார்த்து எழுதுறீங்க, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் போடுறீங்க, அதுக்கு வேல்யூ என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7.1 மீட்டர் பர் செகண்டு. ஸோ அப்போ அந்த கார் சேஃபாக டர்ன் ஆகணும் அப்படின்னா என்ன ஸ்பீடில் போகணும் அப்படின்னா 7.1 அல்லது அதை விட குறைவான ஸ்பீடில் 7.1 மீட்டர் பர் செகண்ட் அல்லது அந்த ஸ்பீடுக்கு ஈக்குவலாகவோ அல்லது அதை விட குறைவான ஸ்பீட்லேயோ போணுச்சுன்னா கார் சேஃபாக டர்ன் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம்.